ஜெனி கல்லூரி படிக்கும்போதே அவங்க பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவியின் மூலமாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. அதாவது சுகர் பிளான்ட்டை விசிட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி போகும்போது மருங்குளம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும். ஸோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சர்க்கரை ஆலையை ஜெனி விசிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இது கல்லூரி சேருவதற்கு முன் நடந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் போயிட்டு அவங்க ரொம்ப யுனிக்கான விஷயங்கள் நிறைய அந்த சுகர் பிளான்ட்லேருந்து தெரிஞ்சுக்கிறாங்க, பார்க்குறாங்க. ஸோ பாய்லரை கொதிக்கிறது, சுகரை எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, ஸோ எல்லாவற்றையுமே பார்க்குறாங்க. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத. இது ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு பிளான்ட் விசிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது அந்த சின்ன வயசுலேயே ஜெனிக்கு கிடச்சிது அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணம் தன்னுடன் படித்த தோழி பிரபாவதியினுடைய தாத்தா அங்கே வேலை பார்த்ததுனால அவர் மூலியமாக ஜெனிக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே வாய்ப்பு ஜெனியோட தம்பிக்கு கிடைக்குது. ஜெனி தம்பி லாரன்ஸ் டிப்ளமோ முடிச்சுட்டு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சுகர் பிளான்ட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. ஸோ அதில் ஜெனியினுடைய பிரதர் வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு அவர் அந்த ஜாப் ஸ்கிப் பண்ணிவிட்டு திருப்பி இன்ஜினியரிங் காலேஜ் தன் அக்கா படித்த காலேஜ்லேயே வர்றாரு. அக்கா ஒரு சைடு மாஸ்டர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, தம்பி இன்ஜினியரிங் படிச்சிட்ருக்காரு. ஸோ சைமல்டேனியஸாக 2 பேருடைய படிப்பும் போயிட்டுருக்கு. 2 பேருமே லோன் வாங்கி தான் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஜெனி சிஸ்டம் வாங்குறதுக்காக சந்துருவை மீட் பண்ண ஆஃபீஸ்க்கே போகிறாங்க, அவர் வேலை பார்க்கக்கூடிய இடத்துக்கு. சந்துரு அதே ஷோரூமில் அங்கேயே ஸ்டே பண்ணி வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ அவருடைய ரூமில் வெயிட் பண்ண வைக்கிறாங்க ஜெனியும் அங்கேயே அவருடைய ரூம்லேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைம் ஜெனிக்கு ஜூஸ் கொண்டு கொடுக்குறாங்க. ஸோ ஜெனியும் அதை வாங்கி குடிக்கிறாங்க. அந்த ஜூஸ் குடித்ததுமே ஜெனிக்கு ஒரு வித மயக்கம் வருது. ஸோ மயக்கம் சந்துருவை ஹக் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் வருது. ஸோ அதை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வீடியோவாக சிசிடிவி கேமராவில் பதிவு பண்ணிக்கிறாங்க. ஜெனிக்கு கொஞ்சம் மயக்கம் தெரிஞ்சதும் லேப்டாப் வாங்கிக்கிட்ட ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் வந்துடுறாங்க. பட் ஒரு வித டவுட் ஜெனிக்குள்ளார போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜெனி இப்போ லேப்டாப், பேக், பர்ஸோட பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ ட்ராவல் பண்ணுற அதே டைம் அவங்க பின்னாடி திருடன் நிற்கிறான். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனியோட பேக்லேருந்து லேப்டாப்பை எடுக்கல, ஜெனியோட பர்ஸை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே பஸ்ஸில் ஏறினாங்க அப்படின்னா பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டாங்க, ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ கண்டக்டரை டிக்கெட் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அப்போ தான் ஜெனி தன்னுடைய பேக்கை ஓப்பன் பண்ண போகிறாங்க. கடைசியில் ஜிப் ஆல்ரெடி பேக் ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. உள்ளார பார்க்குறாங்க, சர்ச் பண்ணி பார்த்தா பர்ஸ் மிஸ் ஆகிருக்கு. ஸோ உடனே கண்டக்டர்கிட்ட சொல்கிறாங்க என்னோடய பர்ஸ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு. ஆனால் கண்டக்டர் அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ பர்ஸ் மிஸ் ஆகிடுச்சா நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கிடுங்க, வேறு பஸ்ஸில் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஜெனிக்கு ஒன்றும் புரியலை, என்னடா இது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்சல்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. பஸ் ஸ்டாப்பில் நிற்கிது, கண்டக்டரை இறக்கி விட்டுறாரு. ஸோ ஜெனியும் பஸ்லேருந்து இறங்கி வந்துடுறாங்க. ஜெனி பஸ் ஸ்டாப்பில் நிற்கிற அதே டைம் ஒருத்தர் திடீர்னு தன் கையிலேருந்து 50 ரூபாய் எடுத்து இந்தாங்க பஸ்ஸுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க, இன்னொரு டைம் என்னை எங்கேயாவது பார்த்தா கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது ஜெனிக்கு ஒன்றுமே புரியல, எப்படி இது நமக்கு நடந்தது அவருக்கு தெரியும் அப்படின்னா அவங்க யோசிக்கிறாங்க. சரி ஓகே, அவசரத்துக்கு உதவி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றின்னு சொல்லிவிட்டு ஜெனி அதை வாங்கிட்டு பஸ்ஸில் இப்போ டிக்கெட் காசு கொடுத்து வராங்க. ஜெனிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னடா இது, லேப்டாப் வாங்கின நேரம் நம்மளுடைய பர்ஸ் காணா போச்சே, அம்மா அப்பா கிட்டே என்ன சொல்கிறது, ஏன் இப்படி நடந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியலை. பர்ஸில் அவங்க 300 ருபீஸ் அமௌண்ட் வச்சுருந்தாங்க, ப்ளஸ் ஏடிஎம் கார்டு வச்சுருந்தாங்க, 2-3 பென்ஸ் இருந்துச்சு. ஸோ எல்லாமே போயிடுச்சு அப்படிங்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஜெனி. ஸோ இப்போ சந்துரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜெனியோட அந்த வீடியோவை எடுத்து ராமுக்கு சென்ட் பண்ணுறாரு. ஸோ ராம் இதை பார்த்துட்டு ஜெனி அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு ஸ்டாரிங் லுக்கு கொடுக்குறாரு. ஜெனிக்கு ஒன்றும் புரியல என்ன நடந்தது அப்படின்னு. ஸோ ராம்கிட்டேருந்து அந்த மெயின் ப்ராஜெக்ட் மாடியூலை வாங்கிட்டு ஜெனி வந்துடுறாங்க வீட்டுக்கு. அதாவது அங்கே சந்துரு மேலே அவங்க அந்த ஜூஸ் குடிச்சிட்டு விழுந்தாங்க இல்லையா, ஸோ அதை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தப்பாக
மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவை. அதாவது ஜெனிக்கும் சந்துருவுக்கும் ஒரு தப்பான தொடர்பு, ரிலேஷன்ஷிப், அதாவது ஃபிசிக்கல் கனெக்ஷன் நடந்துடுச்சு அப்படின்னு போய் சொல்லியிருக்காங்க. பட் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது ஜெனிக்கு நல்லாவே தெரியும். ஸோ என்ன தான் மயக்கத்தில் இருந்தாலும் நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அது ஜெனிக்கு தெளிவாகவே இருந்தது. அப்படி எந்த ஒரு தப்பான விஷயமும் நடக்கலை அப்படிங்கிறது ஜெனி கரெக்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜெனிக்கு யாருமே டச் பண்ணாலே பிடிக்காது. ஸோ அதனாலே அவங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கம்ப்யூட்டர் சென்டர்லேருந்து. ஸோ அப்படி இருக்கிறப்ப சந்துருவோட இவங்க தவறான, அதாவது ஃபிசிக்கல் கனெக்ஷன் மேரேஜ்க்கு முன்னாடியே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது இந்த சந்துரு, ராம், அந்த பழனி இவங்கெல்லாம் கூட்டணி சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜெனியை நம்ம செடியூஸ் பண்ணணும், அதாவது இன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஜெனிக்கு எதிராக செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த ஜூஸ் நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். அதாவது படங்களில் வர காமிக்கும்படியே பெண்களுக்கு மயக்க மருந்தை கொடுத்து செக்ஷுவல் அப்யூஸ், ஹராஸ்மெண்ட் பண்ணுறா. ஸோ அந்த இன்சிடெண்ட்டு தான் ஜெனிக்கு அப்போ நடந்தது அப்படிங்கிறது உண்மை. பட் ஜெனி எந்த விருப்பத்தோடையும் எங்கேயோ யாரையுமே தொட்டது கிடையாது, டச் பண்ணது கிடையாது அப்படிங்கிறது உண்மை. ஸோ இதை வச்சு அந்த சந்துரு, ராம் அப்படிங்கிறவங்க நல்ல கேம் ஆடியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஜெனியினுடைய வாழ்க்கையில் உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மிகப்பெரிய உடந்தையாக இருந்தவர் யார் அப்படின்னா, அந்த கணினி சென்டர் வச்சுருந்தா இல்லையா பழனி, அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சில ரவுடிகள் அப்படிங்கிற கேங் அப்படிங்கிறத இதில் மறைமுகமாக வேலை செய்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஜெனியினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு இந்த நிகழ்வை நம்ம சொல்லலாம்.